friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு 5 minutes குள்ள நம்ம வந்து சாம்பார் வெச்சிரலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து 100 கிராம் துவரம் பருப்புங்க. அதுல வந்துட்டு ஒரு தக்காளி, சீரகம், உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன். கடுகு வந்து பொரிஞ்சு வர டைமில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 3 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிண்டி விட்டு சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு தக்காளி நல்லா கரைஞ்ச தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்காக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து காயை வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. காய் வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி. இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ வந்து இது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாங்க. காய் வந்து கொஞ்சம் நேரம் வெந்து ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. பாருங்கள், வாழைக்காய் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைசல் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் சாம்பார் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ வந்து சாம்பாருக்கு ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வாழைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.